This content sponsored by SBO Digital Marketing, mobile-based part-time job opportunity by SBO. Earn money online by doing simple content publishing and sharing. For more details, WhatsApp your name and qualification 91599555241. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதுதான் சின்ஹராஜா, இலங்கையின் மிகப்பெரிய மழைக்காடு. 360 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. கொழும்புவிலிருந்து 130 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 24,000 தாவரங்கள் உள்ள இந்த காடு ஆசியாவின் மிக அடர்ந்த மழைக்காடுகளில் ஒன்று. கடந்த 100 ஆண்டுகளில் இலங்கையில் ஒரு பறவை இனம் மட்டுமே புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியுமா? அதுதான் செரண்டிப்ஸ் காப்ஸ் ஆந்தை. இந்த காட்டில் தான் முதலில் கண்டறியப்பட்டது. இன்று சின்ஹராஜாவின் ஒளிந்திருக்கும் ரகசியங்களை நான் உங்களுக்கு காட்டுகிறேன், வாருங்கள். இந்த காடு 20 கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய ஜுராசிக் காலத்தை சேர்ந்ததாகும். இதன் சில பகுதிகள் இப்போதும் மனிதர்களின் கால் தடம் படாதவை. இந்த காட்டில் உள்ள 2 பங்கு தாவரங்கள் உள்ளூர் இனங்களாகும். இந்த காடு பறவைகளின் சத்தங்களுடன் உயிர்ப்புடன் இருக்கிறது. அரிய வகை இலங்கை ஸ்பர் ஃபவுல் எனும் பறவை உட்பட 160 இனங்கள் இங்குள்ளன. இதுதான் ஸ்பர் ஃபவுல். நீங்கள் இப்போது கேட்பது அதன் குரலைத்தான். மெல்லிய ஒலி கேட்டாலும் இது பறந்துவிடும் என்பதால் இதை இலங்கையின் மிக வெட்கப்படும் பறவை என்கின்றனர். இங்கு ஒரு காலத்தில் சிங்கம் ஒன்று சுற்றி திரிந்தது என்று உள்ளூர் கதை இருக்கிறது. சிங்கள மொழியில் சின்ஹராஜா என்பது சிங்கராஜாவாகும். அட்டை பூச்சிகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ள பார்வையாளர்கள் கால்களில் பிரத்யேக உறைகளை அணிய வேண்டும். நாம் காட்டுக்குள் 2 கிலோமீட்டர் நடந்து விட்டோம். இங்கு என்ன பார்க்கலாம்? ஹம்ப் நோஸ்ட் லிசார்ட் எனும் பள்ளியை இங்கு அடிக்கடி பார்க்கலாம். சின்ஹராஜாவில் உள்ள பெரிய மரங்களில் ஒன்றான நவாடா மரத்தை நோக்கி நாம் செல்கிறோம். சின்ஹராஜாவில் நுழையும் போது உள்ள பெரிய மரம் இதுதானா? குடாவா நுழைவாயில் வழியாக வரும்போது சுற்றுலாவுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள பகுதியில் உள்ள பெரிய மரம் இது. இதை ஒரு நபரால் கட்டி அணைக்க முடியவில்லையே. இதன் சுற்றளவு எவ்வளவு? இதன் சுற்றளவு 6.5 மீட்டர், உயரம் சுமார் 45 மீட்டர் உள்ளது. உள்ளே செல்ல செல்ல நிலப்பரப்பு கடினமானதாக இருக்கும். சின்ஹராஜாவினுள் நினைத்த இடத்துக்கு எல்லாம் செல்ல முடியாது. அதன் சிரமத்தை நீங்களே பார்க்கிறீர்கள் அல்லவா? மரங்கள் இப்படி வழியில் விழுந்தால் அவற்றை அப்புறப்படுத்த முடியாதா? சின்ஹராஜா போன்ற காப்பு காடுகளில் பாதையை முழுமையாக தடுத்தால் மட்டுமே கீழே விழும் மரங்கள் அப்புறப்படுத்தப்படும். அவை இயற்கையாகவே தானே மக்கி போக அனுமதிக்கப்படும். இங்கு இயற்கை அதன் போக்கில் இருக்க முடிகிறது. காலம், கதைகள், உயிர்களாலான காடாக சின்ஹராஜா உள்ளது.